திரு ஐக்கன் அவர்கள் எழுதிய ஓர் அகலிகையின் மகள் குடும்ப சிறுகதை கேட்கலாமா? அகலிகையை பத்தி நாம நிறைய புராணங்களை கேட்டிருக்கோம். அவங்க அகலிகை கதை நமக்கு தெரியும். இவர் அதை சமூக கதையோட லிங்க் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த கதையில. ரொம்ப அருமையா வந்திருக்கு இந்த கதை. கேட்கலாமா? ஓர் அகலிகையின் மகள். Now the students of Madurai University present their one-act play in English என்ற அறிவிப்பை தொடர்ந்து எழுந்த கைத்தட்டலும் ஆரவாரமும் மாணவர்களின் ஆர்வத்தை பிரதிபலித்தன. ஒரு வாரம் நாகபுரியில் நடைபெறுகிற அனைத்திந்திய பல்கலைக்கழக மாணவர்களின் இளைஞர் விழாவில் இதுவரை இந்தியிலும் பிற மொழிகளிலும் நடந்த நாடகங்களை பெருவாரியான மாணவர்கள் புரிந்து கொள்ள இயலாமல் தவித்தனர். இடையிடையே 1-2 ஆங்கில நிகழ்ச்சிகள் நடந்தபோது அதை வரவேற்று ரசித்து மகிழ்ந்தனர். உண்மையில் மதுரை பல்கலைக்கழகத்தின் நாடகம் நேற்றே அரங்கேறி இருக்க வேண்டும். ஆனால் நேற்று காலையில் நடந்த அசம்பாவித நிகழ்ச்சியால் அந்த நாடகம் ஒத்தி வைக்கப்பட்டு இப்போது அரங்கேறுகிறது. அன்று காலையில் தங்கும் விடுதியின் சுற்றுப்புறங்களில் உலாவிக் கொண்டிருந்தார்கள் தமிழக மாணவர்கள் சிலர். மாணவர்களை அழைத்து வந்திருந்த சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சுந்தரமும் திருச்சி பல்கலைக்கழக பேராசிரியர் சொக்கலிங்கமும் அவர்கள் கூடவே நடந்து போய் கொண்டிருந்தார்கள். சக மாணவர்களின் வேகமான நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் உடல் பருத்த மாணவன் ஒருவன் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியவாறு கடைசியாக தள்ளாடி நடந்து கொண்டிருந்தான். ஒரு நீர்ப்பாசன கால்வாய் கரையில் நடந்து கொண்டிருந்த போது சரக் என்று கால் தடுமாறி நழுவி கால்வாய்க்குள் விழுந்து விட்டான் அந்த பையன். அந்த இடத்தில் கால்வாய் தண்ணீர் ஆழம் அதிகம் போலிருக்கிறது. நீச்சல் தெரியாத அந்த மாணவன் ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று அலறிய குரல் கேட்டு சுந்தரமும் சொக்கலிங்கமும் திரும்பி பார்த்தார்கள். சொக்கலிங்கத்திற்கு நீச்சல் தெரியாது. உடனே உதவி உதவி, யாராவது நீச்சல் தெரிஞ்சவங்க ஓடிவாங்க என்று ஆங்கிலத்தில் கூவினார். பேராசிரியரின் கூக்குரல் கேட்டு சில மாணவர்கள் ஓடி வந்தார்கள். வங்காளத்தை சேர்ந்த ஒரு மாணவன் சரேல் என்று அம்பாக தண்ணீருக்குள் பாய்ந்து மூழ்கி கொண்டிருந்த மாணவனின் தலைமுடியை பிடித்து தூக்கி இழுத்து வர முயலும் போது இன்னும் 2 மாணவர்களும் குதித்து எல்லோரும் சேர்ந்து அவனை தூக்கி வந்து கரை சேர்த்தார்கள். முதலுதவிக்கு பின் அந்த மாணவன் கண் திறந்தான். மதுரையை சேர்ந்த அந்த மாணவன் அன்று முழுவதும் படுக்கையிலேயே ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான். பிறந்த ஊரில் இருந்து வெகு தூரத்தில் தண்ணீரில் மூழ்கி இறந்து விடுவோமோ என்ற பயத்தில் அவன் மிகவும் அப்செட் ஆகியிருந்தான். அவனை சுற்றி இருந்த மற்ற மதுரை மாணவர்கள் அன்று நாடகம் நடிக்கும் மூடில் இல்லாததால் அன்று நடைபெறவிருந்த நாடகம் மறுநாளைக்கு ஒத்தி போடப்பட்டது. பேராசிரியர் சொக்கலிங்கமும் சுந்தரமும் மாணவ பருவத்திலே ஒன்றாக படித்த நண்பர்கள்தான். அன்று காலையில் இருவரும் உணவருந்திக் கொண்டிருந்த போது சொக்கலிங்கத்திற்கு திடீரென்று நினைவில் ஒரு மின்னல் தெரித்தது. ஏன் சுந்தர், உனக்குதான் நீச்சல் தெரியுமே, நீ ஏன் கால்வாயில குதிச்சு அந்த பையனை காப்பாத்த நினைக்கல என்று படபடப்புடன் கேட்டார் அவர். அந்த கேள்வி பளீரென்று சாட்டை அடியாய் சுந்தரத்தின் உள்ளத்தை தாக்கி நடுங்க வைத்தது. சொக்கு, அந்த பையன் ரொம்ப குண்டா இருந்தான்ல, நான் அவ்வளவு குண்டு பையனை தூக்கி காப்பாத்த போய் நானே ஏதாவது ஆபத்துல சிக்கிடுவானோன்னு எனக்கு பயம் என்று தயங்கி தளர்ந்த குரலில் சொன்னார் சுந்தரம். நோனோ, நீ முதல்ல குதிச்சிருந்தா பின்னாலேயே மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் குதிச்சிருப்பாங்க இல்லையா? ஒருத்தன் உயிர் ஆபத்துல இருக்கிற போது அவன் குண்டா ஒல்லியா, அவனை காப்பாத்த முடியுமா முடியாதான்னு யோசிக்க ஏது நேரம்? அது என்னமோ சொக்கு, எனக்கு எப்போதுமே அப்படி ஒரு பயம் வந்துரும். ஆபத்துல இருக்கிற ஒருத்தனை காப்பாத்துறதை விட நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து இல்லாம தப்பிச்சிருவோம்னு தான் எனக்கு தோணுது. இது இப்படியே எனக்கு இயல்பா போச்சு. சுந்தரத்தின் இந்த சுபாவம் எத்தனை பெரிய அவமானத்திற்கும் இழப்பிற்கும் அவருடைய வாழ்க்கையை பலியாங்கி விட்டு இருக்கிறது என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது சொக்கலிங்கத்திற்கு தெரியாது. நாகபுரி பல்கலைக்கழகத்தின் நாடக அரங்கில் மதுரை பல்கலைக்கழக நாடக அறிவிப்பும் ஆரவாரமும் முடிந்து ஆழமான அமைதி அங்கே வந்து அமர்ந்தது. ஆங்கில நாடகம் என்ற உற்சாக வரவேற்போடு அடுத்து செய்யப்பட்ட அறிவிப்பு மாணவர்களை மேலும் ஆர்வம் கொள்ள வைத்தது. இப்போது நீங்கள் காணப்போவது இன்று கௌதமர் கல்லாகிறார் என்னும் புராண நாடகம் என்றதும் அவையில் எல்லோருமே புருவத்தை உயர்த்தினார்கள்.
விசில் ஒலியை தொடர்ந்து நீல வண்ண முன்திரை மெல்ல விலகிக் கொண்டு அரங்கினுள்ளே ஒரு புராண கால ஆசிரமத்தை பார்வைக்கு வைத்தது. மாணவர்கள் எல்லோரும் மேடையிலே வைத்த கண் வாங்காமல் உட்கார்ந்திருந்தார்கள். அடி துரோகி, இந்த புனிதமான ஆசிரமத்தை உன் காம களியாட்டத்திற்கு இடமாக்கி விட்டாயே. கணவனை ஏமாற்றிவிட்டு கள்ள புருஷனோடு சேர் போ. நிறுத்துங்கள் சுவாமி. என்னை பொறுத்தவரையில் என்னை அணைத்திருந்த உருவம் கள்ள புருஷன் இல்லை, தாலியை கட்டிய கணவன்தான். இப்போது பூனை உருவத்திலே போன இந்திரனை அடையாளம் கண்டுகொண்ட நீங்கள் நடு ஜாமத்திலே சேவல் உருவத்தில் வந்து கூவிய அவனை ஏன் நீங்கள் உங்கள் ஞான திருஷ்டியால் கண்டுகொள்ளவில்லை? திரிகாலமும் உணரும் சக்தி வாய்ந்த பிரம்ம ரிஷியாகிய உங்களாலேயே சேவலுக்குள் இருந்த இந்திரனை கண்டுகொள்ள முடியாத போது சாதாரண பெண்ணாகிய நான் உங்களுடைய உருவத்திற்குள் இருந்த அவனை தெரிந்து கொள்ள முடியுமா சுவாமி? சி வேசி, கணவனுக்கும் காமதரகாரனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கல் மாதிரி கிடந்த நீ இனிமேல் கல்லாக கடவது. ஐயோ சுவாமி, கொஞ்சம் நில்லுங்கள். நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு உங்கள் சாபத்தை கொடுங்கள். ஒரு மனைவியின் கடமையை மறந்து தவறிவிட்டதற்காக என்னை சபித்திருக்கிறீர்களே, நீங்கள் ஒரு கணவனுக்குரிய கடமையை சரியாக நிறைவேற்றினீர்களா? சுவாமி, அம்மி செய்வதற்கான கல்லாக இன்று என்னை சபித்திருக்கிறீர்களே. அன்று நம் வாணி கிரகத்தின் போது அம்மி மிதித்து இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் நாம் சேர்ந்தே அனுபவிப்போம். உன்னை இறுதி வரை காப்பாற்றி இல்லறம் நடத்துவேன் என்று உறுதி கூறினீர்களே. இப்போது என்னை இந்த பழியில் இருந்து காப்பாற்றினீர்களா? முருகப்பெருமானை ஏமாற்றி கணேசர் பார்வதி பரமேஸ்வரனை சுற்றி வந்து உலகத்தையே சுற்றி விட்டதாக கூறி மாம்பழத்தை பெற்றது போல என் சுயம்வரத்தில் இந்திராதி தேவர்களை ஏமாற்றி நீங்கள் ஒரு பசுவை சுற்றி வந்து 7-14 புவனங்களையும் சுற்றி விட்டதாக வியாக்கியானம் செய்து என்னை மனைவியாக பெற்றீர்கள். அந்த ஏமாற்றத்திற்கு பிறகும் இந்திரன் என்னை எப்படியாவது அடைவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போதெல்லாம் முடிந்து போன பிறகு அவனுக்கு சாபமிட்ட நீங்கள் முன்பேயே நீ என் மனைவியை தொட்டால் இப்படி ஆவாய் என்று அவனுக்கு ஒரு சாபம் வேதவதி ராவணனுக்கு கொடுத்திருந்தாளே. உன்னை விரும்பாத பெண்ணை நீ பலாத்காரம் செய்தால் உன் தலை சுக்கு நூறாக வெடிக்கும் என்று. அது மாதிரி நீங்களும் இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்து வைத்திருக்கலாம் இல்லையா என்று இப்படி அடுக்கடுக்கான பானங்களாக வரும் அகலிகையின் கேள்விகள் மகரிஷியை மேலும் மேலும் திணறடித்துக் கொண்டிருக்கின்றன. சுவாமி, பெண்களை எல்லாம் பலகீனமானவர்கள், அபலைகள், பேதைகள் என்று சொல்லி வேத மந்திரங்கள் சொல்வதற்கு கூட ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். சிரார்த்தம், ஹோமம் போன்ற சமஸ்காரங்களை செய்யும் போது நாபியிலிருந்து சப்தம் எழுப்பி மந்திரங்களை உச்சரிக்க கூட பலம் இல்லாதவர்கள் பெண்கள் என்று சொல்கிறீர்களே. அத்தகைய பலகீனமான மனைவியை காப்பாற்றாமல் போய்விட்டது உங்கள் குற்றம் இல்லையா? சப்தஷய பிரதமாம் கிருதி காணாம் அருந்ததீம் யத் ருதாம் ஹனின்யூ ஷட் கிருத்திக மூக்கியோம் வசந்தி இயம் அஷமாகம் ஏதது அஷ்டமி என்று உங்கள் மனைவி மிக்க பதிவிரதை என 8வது கிருத்திகையாக உலகில் வாழ வேண்டும் என்று மந்திரம் சொன்னீர்களே. அந்த மனைவிக்கு ஏற்பட போகும் ஆபத்தை உங்கள் ஞான திருஷ்டியால் உணர்ந்து அவளை நீங்கள் காப்பாற்றினீர்களா? திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் உடலும் உயிருமாக பரிணமிக்கிறார்கள் என்று சொல்லுவார்களே. இப்போது என்மேல் ஏற்பட்டிருக்கும் களங்கத்திற்கு என்னை மட்டும் வழிகாடா ஆக்கிவிட்டு நீங்கள் எப்படி ஒதுங்கிச் செல்கிறீர்கள் சாமி? உலகத்தில் வாணி கிரகத்தன்று மந்திரம் சொல்லுகின்ற மற்ற கணவன்மார்கள் அர்த்தமே தெரியாமல் வெறுமனே மந்திரத்தை முணுமுணுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வேதங்களையெல்லாம் கற்று தேர்ந்து சொல்லித்தரும் ரிஷி முனிவராயிற்றே. அந்த அகலிகை வாய் திறந்த எரிமலையாக குமுறி பேசிக் கொண்டிருக்கிறாள். பதில் சொல்ல வாயில்லாமல் கௌதம முனிவர் கல்லாக நின்று கொண்டிருக்கிறார். அகலிகையாக நடிக்கும் மாணவியின் பாவபூர்வமான நடிப்பும் ஸ்பஷ்டமான சமஸ்கிருத உச்சரிப்பும் அழகான ஆங்கில பேச்சும் அவையில் இருந்த எல்லோருடைய கவனத்தையும் கட்டி இழுத்து வைத்திருந்தன. அகலிகையின் பேச்சு மற்றவர்களின் இதயத்தை தொட்டது என்றால் டாக்டர் சுந்தரத்தின் இதயத்தை கிழித்து குதறிக் கொண்டிருந்தது. அந்த அகலிகை கேட்கும் கேள்விகளையே இன்னொருத்தி தன் முன்னால் நின்று கேட்பது போன்ற ஒரு உருவெளி தோற்றம்.
அவரது மனத்திரையில் அழுத்தமாக நிழலாடி கொண்டிருந்தது. அந்த விழாவின் முடிவில் சிறந்த நாடகமாக மதுரை பல்கலைக்கழகத்தின் நாடகமும், சிறந்த நடிகையாக அகலிகையாய் நடித்த வித்யாவும் நடுவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். வால்மீகி, துளசிதாசர் முதலிய வடநாட்டு புலவர்களின் ராமாயண கதைகளையும், கம்பர், எழுத்தச்சர் முதலிய தென்னாட்டு கவிஞர்களின் ராமாயணங்களையும் ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்ற பேராசிரியர் சுந்தரத்தையே பரிசளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்க சொன்னார்கள். மாணவர்களுக்கான பல்வேறு பரிசுகளையும் வழங்கிய போது சிறந்த நடிகைக்கான பரிசை வாங்க வந்த வித்யா, தேங்க்யூ சார் என்று அவரை பார்த்து மெல்ல சிரித்ததும் ஜிவ்வென்று அவரது உள்ளத்திற்குள் ஒரு நினைவு மின்னல் ஈட்டியாக ஊடுருவி பாய்வதை உணர்ந்தார். இந்த விழிகளை, இந்த மாதிரியான விழிகளை, இத்தகைய விழிச்சுடர்களை அவர் முன்பே பார்த்திருக்கிறாரே. உடலெங்கும் மெல்லிய அதிர்வுகள் பதியம் போட, அந்த நினைவை தொடரவும் முடியாமல், உதறவும் முடியாமல் மற்றவர்களுக்கு பரிசு வழங்குவதில் கவனத்தை திருப்பினார் சுந்தரம். மறுநாள் இளைஞர் விழா நிறைவடைந்தது. நாகபுரியிலிருந்து புறப்பட்டு மறுநாள் விடியற் காலையில் ஹைதராபாத் சந்திப்பில் எல்லோரும் கீழே இறங்கி காஃபி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக மறுபடியும் வித்யாவை சந்திக்கும் சந்தர்ப்பம் சுந்தரத்திற்கு ஏற்பட்டது. நண்பனுடன் அவர் ஒரு ஸ்டாலில் காஃபியை வாங்கி உறிஞ்சிக் கொண்டிருந்த போது எதிரே வித்யா வந்து கொண்டிருந்தாள். ஹலோ வித்யா, கங்கராட்ஸ். அவளை பார்த்ததும் உற்சாகம் பொங்கியவராய் சொக்கலிங்கம் அவளுடன் பேசத் தொடங்கினார். நாக்பூர்ல உன்னை நேர்ல பாராட்டணும்னு நினைச்சேன், ஆனா வாய்ப்பு கிடைக்கலம்மா. உன்னுடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப பிரமாதம், சிம்பிளி சூப்பர். பை த பை வித்யா, உன்னோட அப்பா அம்மா யாருன்னு தான் நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், அப்பா ஒரு விவசாயி சார், ரொம்ப படிக்காத கிராமத்து ஆளு என்று அவள் சாதாரணமாய் சொன்னதும் சுந்தரமும் திகைத்தவராய் அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். இஸ் இட் உன்னுடைய அம்மா என்று தொடர்ந்து கேட்டார் சொக்கலிங்கம். அவங்க ஒரு ஆஸ்பத்திரியில நர்ஸா இருக்காங்க சார். ஐ சி, உன்னோட பேச்சையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து நீ நல்லா படிச்ச குடும்பத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணா இருப்பேன்னு நினைச்சேன். ஓகே, சேத்துல மலர்ந்ததுங்கிறதுனால செந்தாமரைக்கு சிறப்பில்லாம போயிடுமா என்ன? அது சரி வித்யா, நீ நடிச்ச நாடகத்தை எழுதியது யாரு என்று கேட்டார். இந்த கேள்விக்கும் அவர்கள் திகைக்கக்கூடிய பதில்தான் வந்தது. நான் தான் சார் என்று இயல்பான இளமையின் நியாயமான பெருமை உணர்வு கூட இல்லாமல் சொன்னாள் வித்யா. ஓ, ஒரு விவசாயிக்கும் நர்சுக்கும் பிறந்த பெண்ணிடம் இவ்வளவு ஆங்கில சமஸ்கிருத அறிவு புதைந்து கிடக்கிறதே என்று மனதிற்குள் வியந்தவராய் அவளையே, அவளது விழிகளையே மீண்டும் பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தார் டாக்டர் சுந்தரம். ரயில் புறப்படுவதற்கான முதல் மணி அடித்தது. வித்யாவோடு இன்னும் பேச வேண்டும் என்ற விளைவு சுந்தரத்தின் மனதின் அடித்தளத்திற்குள் பொங்கி பிரவகித்தாலும் அவள் அன்று அகலிகையாக நின்று அரங்கத்தில் கேட்ட கேள்விகளின் சூடு அவருடைய நெஞ்சை அக்னியாஸ்திரங்களாக இன்னும் தகித்துக் கொண்டுதான் இருந்தது. நாகபுரி இளைஞர் விழா முடிந்து 2 மாதங்களில் சுந்தரத்திற்கு மதுரைக்கு மாற்றலாகிவிட்டது. மதுரைக்கு அவர் வந்து கல்லூரியில் பணியில் சேர்ந்த மறுவாரமே ஓர் இனிய அதிர்ச்சி. அன்று டவுன்ஹால் சாலையில் போய்கொண்டிருந்த சுந்தரத்தின் எதிரே சாலையின் மறுபக்கத்தில் வித்யா, ஆமாம் வித்யாவே வந்து கொண்டிருந்தாள். அதிர்ச்சியின் இனிமை இரத்த நாளம் எங்கும் சித்திரை வைகையாய் பிரவகிக்க, ஹலோ வித்யா என்று குரலில் மகிழ்ச்சி ஆரோகணமாய் ஒலிக்க சாலையையும் ஜனக்கூட்டத்தையும் மறந்து கூவி விட்டார் சுந்தரம். சார், நீங்களா? நீங்க எப்ப மதுரைக்கு வந்தீங்க என்று விழிகளில், அதே சுடர் தெரிக்கும் அழகு விழிகளில் மகிழ்ச்சி துள்ளி குதிக்க கேட்டாள் அவள். இப்போ எனக்கு மெட்ராஸ்ல இருந்து மதுரை கவர்மெண்ட் காலேஜுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குமா. இங்க வந்து 1 வாரம் தான் ஆகுது. மதுரை யூனிவர்சிட்டி ஏரியாவுல நீ எங்க தங்கி இருக்க சொல்லு. நீ சிட்டி காலேஜ் ஸ்டூடெண்டா மொஃபசல் காலேஜ் ஸ்டூடெண்டான்னு விசாரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை மறுபடி சந்திக்க முடியுமோ முடியாதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நான். பை காட்ஸ் கிரேஸ் நீ எதிரிலேயே வந்து நிக்கிற. வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். ஆமா, மதுரையில தான் உங்க வீடு இருக்கா என்று விசாரித்தார் சுந்தரம். ஆமா சார், பக்கத்துல மேலவடம் போக்கி தெருவுல தான் எங்க வீடு. இங்க டெய்லர் கடைக்கு போயிட்டு இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். சார், உங்க வீடு எங்க?
அண்ணா நகர்ல ஒரு வீட்ல குடியிருக்கேம்மா. சரி, இப்போ உங்க வீட்டுக்கு போகலாமா என்று சட்டென்று வித்யாவை கேட்டுவிட்டார் அவர். இங்கிதத்தை மீறி இதயத்தின் நெடுநாளைய ஆர்வம் துள்ளி குதித்து வெளியே வந்துவிட்டது. அவருக்கு ரொம்ப நாட்களாகவே ஒரு ஆவல் அடை காத்துக் கொண்டிருந்தது. வித்யாவையும் அவளது பெற்றோரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவரது இரத்த நாளமெங்கும் அலைமோதிக் கொண்டிருந்தது. ஓ, பை ஆல் மீன்ஸ், உங்க மாதிரி ஒரு பன்மொழி ஆராய்ச்சியாளர், பேராசிரிய மேதை விஜயம் செய்ய எங்க வீடு புண்ணியம் செஞ்சிருக்கணும் சார் என்று மனப்பூர்வமாகவே சொல்லி ஜலதரங்கமாக சிரித்தாள் வித்யா. டவுன்ஹால் சாலையை கடந்து மேலவெளி வீதியில் நடந்து போய்க் கொண்டிருக்கும் போதே அவளுடைய குடும்பத்தை பற்றி விசாரிக்க தொடங்கினார் சுந்தரம். வீட்ல இப்போ அப்பா இருப்பாரா வித்யா என்று அவர் கேட்டதும் அவள் முகத்தில் திடீரென்று ஒரு குழப்பம் இருளாக படிவதை கவனித்தார். அப்பா காலமாயிட்டாருங்க சார். நான் 1 வயசு குழந்தையா இருக்க போது இறந்துட்டாங்களாம். அப்படியா? ஓ, ஐ எம் சாரி, வெரி சாரி வித்யா என்று இரக்கத்தில் குரல் கம்ம சொன்னார் சுந்தரம். அவள் முகத்தில் வருத்தத்தின் மெல்லிய மேற்போக்கான சுவடுகள் புலப்பட்டதை தவிர அதற்கு மேல் தந்தையின் நினைவு அவளை கலவரப்படுத்தவில்லை என்பதை புரிந்து கொண்டார் அவர். அப்பா இறந்துட்டாருங்கிற வருத்தம் மட்டும் இல்ல சார். என் அப்பாவை பத்தியோ எங்க குடும்பத்தை பத்தியோ மற்ற உறவுகளை பற்றியோ அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் ராத்திரி வீட்டுக்குள்ள திருடர்கள் கத்தியோட புகுந்து அம்மாவையும் என்னையும் கொல்ல முயற்சி செஞ்சப்போ அப்பா அவங்களோட சண்டை போட்டு எங்களை காப்பாத்துறதுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாருங்கிறத மட்டும்தான் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. வித்யாவின் சொற்கள் படீர் என்று சுந்தரத்தின் செவிகளை தாக்கி ஊடுருவி உடலை நடுங்கச் செய்தன. அப்படியானால் வித்யாவின் அம்மா? அம்மாவை பற்றி கேட்க அவர் வாயெடுத்த போது, இதுதான் சார் எங்க வீடு என்று ஒரு வீட்டை காட்டினாள் வித்யா. தெற்கே பார்த்தபடி நிமிர்ந்து நின்ற அந்த ஓட்டு வீடு பூட்டி இருந்தது. அம்மா அச்சாபீஸுக்கு போயிருப்பாங்க என்று மெல்ல சொன்னாள் வித்யா. உங்க அம்மா நர்ஸ்ன்னு தானே சொன்னேன், அச்சாபீஸ்ல என்ன என்று சாதாரணமாக கேட்டார் சுந்தரம். சட்டென்று அவளுடைய முகமெங்கும் மேலும் நாணச் செம்மை படர்ந்தது. அழகும் இளமையும் பரிமளித்து குலுங்கியது. தலை குனிந்தவாறு கால் விரல் நுனியால் தரையில் அரை வட்டங்கள் வரைந்தபடி, எனக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு சார். அதுக்கு இன்விடேஷன் அச்சடிக்க போயிருக்காங்க என்று மெதுவாக முணுமுணுத்தாள் அவள். எத்தனை படித்தவளாக இருந்தாலும், எவ்வளவு புதுமை சிந்தனைகள் உள்ளவளாய் இருந்தாலும், திருமணம் என்றால் அவளும் மகிழ்ச்சியில் ஆரோகணித்து நாணத்தில் அவரோகணிக்கத்தான் செய்கிறாள். சுந்தரத்தின் நெஞ்சம் பட்டு பட்டென்று வேகமாக துடித்தது. அப்படியா? மாப்பிள்ளை யாரு என்று விசாரித்தார் அவர். அவள் இன்னும் அதிகமாக குனிந்து கொண்டு அதிகமாக அரை வட்டங்கள் வரையத் தொடங்கினாள். முகமெங்கும் இன்னும் அதிகமாக குங்கும வண்ணம் படர்ந்தது. ஓகே, இதையெல்லாம் உங்ககிட்ட கேட்க கூடாதுதான், நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன் என்று செயற்கையாக கூறிவிட்டு சிரித்தார் அவர். 1 மினிட் பிளீஸ். வீட்டு சாவிய பக்கத்து வீட்டுல தான் கொடுத்துட்டு போயிருப்பாங்க அம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று இளம் மானாய் துள்ளி ஓடியவள் சில வினாடிகளில் சாவியுடன் வந்து கதவை திறந்தாள். உள்ள வாங்க சார் என்று முன்னே நடந்தவளாய் அவரை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றாள் வித்யா. சுற்றிலும் பார்வையை சுழல விட்டவராய் வீட்டுக்குள் நுழைந்தார் சுந்தரம். முன்பக்கம் இருந்த சிறு வராந்தாவை தாண்டியதும் வலது பக்கம் ஒரு அறை திறந்திருந்தது. உள்ளே புத்தகங்கள் அடுக்கிய அலமாரிக்கு முன்னால் படிப்பதற்கான மேஜையின் மேல் இருந்த புகைப்படத்தை பார்த்ததும் சுந்தரம் அதை உற்று நோக்கினார். சட்டென்று அவர் உடலெங்கும் ஓர் அதிர்வு பரவி முகம் இருண்டது. அவருடைய அதிர்ச்சியை கவனிக்காத வித்யா, சார், இதுதான் என்னோட அம்மா என்று முகமெல்லாம் மகிழ்ச்சி விகசிக்க அறிமுகப்படுத்தினாள். வித்யாவின் அம்மாவின் விழிகள், அந்த அழகான விழிகள், அந்த சுடர் தெரிக்கும் விழிகள் சுந்தரத்தின் இதயத்திற்குள் அஸ்திரமாக பாய்ந்து தாக்கி தகர்த்தன. அவள் அவள் கமலாதான். அவர் மனைவி கமலாவேதான். சென்னையை சுற்றி ரியல் எஸ்டேட் கொலம்பஸ்களால் புதிதாக முளைத்துக் கொண்டிருந்த நகர்களில் ஒன்று குறிஞ்சி நகர். அங்கேதான் இளம் தம்பதியான சுந்தரமும் கமலாவும் தனி வீடு பார்த்து குடி போயிருந்தார்கள். வழுக்கை தலையில் காணப்படும் முடிகளைப் போல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் நின்று கொண்டிருந்தன. பெயர்தான் சென்னையை தவிர
குறிஞ்சி நகருக்கு பக்கத்தில் இருந்தது அம்பலப்பாக்கம் என்ற கிராமம்தான். குறிஞ்சி நகர் வாசிகள் மாலை 7 மணி ஆனால் அவரவர்கள் தத்தம் வீடுகளுக்குள் அடைத்து கொண்டு விடுவார்கள். வெளியே தலை காட்ட மாட்டார்கள். தனித்திருந்த அந்த வீடு இளம் தம்பதிகளுடைய தேனிலவுக்கும் காதல் விளையாட்டுகளுக்கும் கும்மாளத்திற்கும் ரொம்ப வசதியாகத்தான் இருந்தது. கூட்டுக்குள் கொஞ்சிக் குளவும் இளம் சிட்டுக்களாய் சுந்தரமும் கமலாவும் குடித்தனம் நடத்தி கொண்டிருந்தார்கள். கமலாவின் முதல் பிரசவம் கூட புகுந்த வீட்டில்தான் நடந்தது. தங்க விக்கிரகம் போல ஒரு பெண் குழந்தையுடன் 3ஆம் மாதம் மீண்டும் குறிஞ்சி நகருக்கு வந்தார்கள். ஆனால் எல்லா மகிழ்ச்சிகளும் முத்தாய்ப்பாக ஒரு நாள் நள்ளிரவு 2 முகமூடி திருடர்கள் சுந்தரத்தின் வீட்டுக்குள் கதவை உடைத்து புகுந்து விட்டார்கள். கையில் கத்திகளை வைத்துக்கொண்டு பயமுறுத்தி வீட்டில் இருந்த பணம் நகை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கிளம்பும் போது கமலாவின் அழகையும் இளமையையும் பார்த்து திருடர்களுக்கு சபலம் ஏற்பட்டுவிட்டது. ஒருவன் கமலாவை நெருங்கிச் செல்ல இன்னொருவன் சுந்தரத்தின் கையை பிடித்துக் கொண்டு கத்தியை உயர்த்தி, ஏய் சத்தம் போடாம இருக்கணும், வாயை திறந்த குத்தி கொன்னுடுவேன் என்று எச்சரித்தும் சரேல் என்று அவன் கைப்பிடியில் இருந்து தப்பித்துக் கொண்டு உயிருக்கு பயந்து வெளியே ஓடிவிட்டான் சுந்தரம். திடுக்கிட்டு போய் தனியே நின்ற கமலா தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழியின்றி கூச்சல் போட ஆரம்பித்தாள். அந்த சமயத்தில் உள்ளே தாவி வந்தான் ஒரு கிராமத்து ஆள். டூரிங் சினிமா இரவு காட்சி முடித்துவிட்டு பஞ்சராகி போன சைக்கிளை தள்ளிக்கொண்டே அம்பலப்பாக்கம் திரும்பிய அவன் ஒரு பெண்ணின் கூக்குரல் கேட்டு உள்ளே ஓடி வந்து நிலைமையை புரிந்து கொண்டான். 2 திருடர்களும் குறுக்கே வந்த கிராமத்தானை தாக்க முற்பட்டார்கள். கடுமையான சண்டை நடந்து கொண்டிருந்தது அவர்களுக்குள். தன் இயற்கை சுபாவப்படி உயிருக்கு பயந்து ஓடி வந்த சுந்தரம் சட்டென்று ஏனோ மனம் மாறி கமலாவை காப்பாற்றுவதற்காக அக்கம்பக்கத்து வீடுகளுக்கு போய் கதவை தட்டி உதவிக்கு அழைத்தான். பல வீடுகளில் அந்த அகால வேளையில் கதவு தட்டும் சத்தத்தை கேட்டு சந்தேகப்பட்டு போய் பயந்து கதவை திறக்கவில்லை. 1-2 வீடுகளில் இருந்த ஆண்கள் தைரியமாக கதவை திறந்து சுந்தரத்தின் பின்னால் ஓடி வந்தார்கள். சுந்தரமும் மற்றவர்களும் வீட்டை அடைந்தபோது அவர்கள் உதவுவதற்கு ஒன்றுமே இருக்கவில்லை. நடந்ததற்கு சாட்சிகளாகத்தான் அவர்கள் ஆனார்கள். வீட்டு வாசலிலே இரத்த வெள்ளத்தில் அடிபட்டு கிடந்தான் அந்த கிராமத்து விவசாயி. பதற்றத்துடன் நுழைந்த சுந்தரத்தை பார்த்ததும் அவர்தான் வீட்டுக்காரர் என்று புரிந்து கொண்டான் அவன். ஐயா, உங்க புள்ளைய காப்பாத்த முடிஞ்சது, ஆனா உங்க பொண்டாட்டிய காப்பாத்த முடியல என்று முணங்கியவாறு சோர்ந்து போய் மயங்கி விட்டான் அவன். எல்லோரும் திகைப்புடன் உள்ளே போனார்கள். உள்ளே கசக்கப்பட்ட மலராக அலங்கோலமாக பாதி நினைவுடனும் பாதி மயக்கமுமாக கிடந்தாள் கமலா. அடிபட்டு கிடந்த விவசாயியை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற போது அவன் வழியிலேயே இறந்து விட்டான். போலீஸ் வழக்கு, புலன் விசாரணை என்று செய்திகள் தொடர்கதையாகி கொண்டிருந்தன. இப்போது தனி குடித்தனம் இடம்பெயர்ந்து பொது குடித்தனத்திற்குள் வந்து சங்கமித்துக் கொண்டது. கமலாவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட களங்கத்திற்காக யாரும் அவளிடம் பரிதாபம் காட்டவில்லை. உறவினர்கள் மட்டுமல்ல, சுற்றிலும் இருப்பவர்களின் பார்வையிலும் அவள் ஏதோ தானே விரும்பி கெட்டுப்போனவள் மாதிரி கேவலமாக்கப்பட்டாள். உடலால் களங்கப்பட்ட அவளை அதன் பின்பும் தன் மனைவியாக கருத சுந்தரத்தின் உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அன்று நடந்த சம்பவத்திற்கு அவனும், ஏன் அவன்தானே பொறுப்பு. தன் கண் முன்னாலேயே தன் மனைவியை பிற ஆடவன் கெடுக்க வந்தபோது தன்னுயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிவிட்ட அவன் அந்த களங்கத்திற்கு முழு பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? குடும்பத்தினரும் உறவினர்களும் அவளை சாக்கடையில் விழுந்த கேவலமான ஒரு புழுவாக பாவித்து பார்வையாலேயே சுட்டு பொசுக்கிக் கொண்டிருந்தார்கள். வீட்டிலே அடுத்தடுத்து நடந்த சுப காரியங்களில் கமலாவை சேர்த்து கொள்ளாமல் ஒதுக்கினார்கள். அவளாகவே முன்வந்து நின்றாலும் ஏதோ ஓர் அமங்கலியை புறக்கணிப்பது போல அவளை தவிர்த்துவிட்டு சுபகாரியங்களை செய்தார்கள். கணவனிடம் 4 கேள்வி நறுக்கென்று கேட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டு விடலாமா என்று கூட அடிக்கடி அவளுக்கு ஒரு எண்ணம் கிளர்ந்தெழும். ஆனால் சின்னஞ்சிறு பிஞ்சு கைகளை நீட்டி சிறுமலர் பொக்காய் விழித்து பஞ்சு பொதியாய் தவழும் அந்த குழந்தையின் சிரித்த முகம் அந்த எண்ணத்தை அடி வயிற்றுக்குள்ளேயே புதைத்து விடும்.
தன் குழந்தைக்காகவாவது தான் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாள் அவள். ஒரு நாள் இரவு கையில் குழந்தையுடன் அந்த நரகத்தை விட்டு வெளியேறினாள் கமலா. குடும்பத்தின் மீது படிந்திருந்த அவமான சின்னமும் தோஷமும் விலகிவிட்டன என்று மனதிற்குள் நினைத்தவர்களாய் எல்லோரும் நிம்மதியாக இருந்து விட்டார்கள். 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு கமலாவின் நினைவே எல்லோருக்கும் அற்று போய்விட்ட நிலையில் சுந்தரம் மறுமணம் செய்து கொண்டான். தொடர்ந்து தமிழ் வடமொழிகளில் ராமாயண ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்று புகழ், செல்வாக்கு, பதவி உயர்வு எல்லாம் பெற்றான். ஆனால் கணவன் என்பதில் இருந்து தந்தை என்னும் ப்ரமோஷன் மறுபடி அவனுக்கு கிடைக்கவே இல்லை. கமலாவின் போட்டோவை பார்த்தவாறு பழைய நினைவுகளில் மூழ்கியிருந்த சுந்தரத்தை வாசலில் ஒலித்த குரல் நிகழ்காலத்திற்கு இழுத்து கொண்டு வந்தது. வித்யா என்று குரல் கொடுத்து கொண்டே கையில் திருமண அழைப்பிதழ் கட்டுடன் வந்த கமலா அறையில் நிற்கும் சுந்தரத்தை பார்த்ததும் 20 ஆண்டுகளுக்கு பிறகும் தடுமாற்றம் இல்லாமல் அவரை அடையாளம் கண்டு கொண்டவளாய் திடுக்கிட்டு போய் அப்படியே நின்றுவிட்டாள். முற்றிலும் எதிர்பாராத நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு நிற்கும் திகைப்பை கண்டாள் வித்யா. அவர்களுக்கிடையே ஒரு மௌனமான பூகம்பம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் அவள். சில வினாடிகளில் அந்த நிசப்த சூழ்நிலை கரைந்து மறைந்தது. கமலா, என்னை மன்னிச்சிரு என்று அவளுடைய கைகளை பிடித்துக் கொண்டார் சுந்தரம். அவரது கண்களில் நீர் திரண்டு நிரம்பிக் கொண்டிருந்தது. அன்னைக்கு உன்னை திருடர்கள் கிட்ட விட்டுட்டு நான் வெளியே ஓடினது தப்புதான் கமலா. உன்னுடைய கற்பை காப்பாற்ற நான் கடைசி வரைக்கும் அங்கே இருந்து போராடி இருக்கணும். அந்த போராட்டத்துல நான் செத்து கூட இருக்கலாம். அதுதான் ஒரு கணவனுக்கு அழகு. ஆனா நான் ஒரு கணவனாகவே நடந்துக்கல. ஆண்மையற்ற கோழையாக உயிருக்கு பயந்து ஓடிவிட்டேன். அது என்னோட ரத்தத்திலேயே ஊறிய சுபாவம். மத்தவங்களுக்கு ஆபத்து ஏற்படுற சமயத்துல அவங்களுக்கு உதவணும்னு எனக்கு தோணுவதே இல்லை. எனக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கு அந்த நினைக்கிற சுபாவம் இருக்கு. அதுக்காக என்னை மன்னிச்சிடு கமலா என்று தழுதழுத்த குரலில் அவளது கைகளை பிடித்தபடியே சொன்னார். அந்த கைகளை கால்களாக நினைத்து பிடித்து அழுது மன்னிப்பு கேட்பது போல் அவருடைய முகபாவமும் குரலும் தனிந்து தளர்ந்து போயிருந்தன. ஆனா கமலா, அதுக்கப்புறமும் உன்கிட்ட கொஞ்சமும் நான் மனிதாபிமானம் இல்லாம நடந்துகிட்டேன். உனக்கு ஏற்பட்ட களங்கத்துக்கு நானும் பொறுப்பு ஏத்துக்கிட்டு இருந்திருக்கணும். என்னுடைய கையாளாகத்தனத்தினால எனக்கு ஏற்பட்ட தாழ்வுக்கு நானே ஆறுதல் கூறி, அதுக்கப்புறம் என்னுடைய அதீத அன்புனால என்னுடைய கோழைத்தனத்தை நான் ஈடுகட்டி இருக்கணும். ஆனா அந்த கடமையையும் செய்ய தவறிட்டேனா. ஊரையும் உறவையும் வச்சு உன்னை தொடர்ந்து அவமானத்துக்குள்ளாக்கி வீட்டிலிருந்தே நீ வெளியேற நான் காரணமா இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருக்கமலா. தன்னுடைய இமாலய தவறுகளை எல்லாம் காலங்கடந்த கண்ணீரால் கழுவி கொண்டிருக்கும் கணவனை பார்த்தபடியே பேசாமல் நின்றாள் கமலா. நான் உனக்கு கணவனாகவும் வித்யாவுக்கு தந்தையாகவும் 2 கடமைகளையும் சரியா செய்யாதவனாயிட்ட. ஆனா நீ ஒரு தாய்க்குரிய கடமையோடு தனியா உழைச்சு பாடுபட்டு மகளை வளர்த்து ஆளாக்கிட்ட. நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேங்கிறத நாக்பூர்ல வித்யா எனக்கு தெரிகிற மொழியால இலக்கியத்தால எனக்கு புரிய வச்சு புத்தி கற்பிச்சுட்டா. அவ என்னுடைய மகள்னு தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. உன்னை காப்பாத்துறதுக்காக அந்த விவசாயி உயிர் தியாகம் பண்ணிறாருங்கிறதுக்காக அவரையே என் குழந்தைக்கு தகப்பனாராக்கிட்டிய கமலா. சோரம் போய் பிள்ளை பெத்துக்கிட்டவ கூட பெத்த பிள்ளைக்கு தகப்பன்னு தாலி கட்டிய புருஷனை தான் சொல்லுவா. ஆனா நீ என்று சுந்தரம் உள்ளம் வெடித்து ரத்தமெல்லாம் கண்ணீராய் கசிய கேட்டபோது கமலா திக்பரமை பிடித்து நின்றாலே ஒழிய பதில் சொல்ல வார்த்தைகள் எழும்பவில்லை. ஓகே, நடந்ததெல்லாம் போகட்டும். உனக்கு துரோகம் பண்ணிட்டு நானும் ஒன்னும் சந்தோஷமா இருந்தரல. என்னுடைய ஆண்மையற்ற கோழைத்தனத்துக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டார் கமலா. கமலா, என்னை மன்னிச்சிரு. இனிமே என் மகளுக்கு நானே தகப்பனார் ஸ்தானத்துல இருந்து கல்யாணம் செஞ்சு கொடுக்கறேன் என்று கனத்த குரலில் அவர் தெரிவித்ததும் கமலாவின் விழிகள் தடுமாற்றத்துடன் தன் மகளின் பக்கம் நகர்ந்தன. எதிர்பாராமல் கணவனை சந்தித்த பிரமையில் திக்குமுக்காடி கொண்டிருந்த கமலாவுக்கு
இப்போது என்ன செய்வது என்றே புரியவில்லை. கடந்து போன நிகழ்ச்சிகளின் பல்வேறு இழைகளையும் சுந்தரத்தின் பாவ மன்னிப்பு கோரிக்கைகளையும் சேர்த்து சிக்கல்களை சீர்படுத்தி கோவையாக்கி புரிந்து கொள்ள அந்த கெட்டிக்கார பெண்ணுக்கு அதிக நேரம் ஆகவில்லை. கௌதமர் அகலிகையிடம் திரும்பி வந்திருக்கிறார். கௌதமர் செய்த தவற்றை எல்லாம் மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்வதா, அல்லது சில வினாடிகளுக்குள்ளேயே உருவாகி உறுதியடைந்து விட்ட தீர்மானத்துடன் வித்யா சுந்தரத்தின் பக்கம் தன் சுடர்விழி பார்வையை குவித்தாள். இப்போ தகப்பனார் ஸ்தானத்திலிருந்து கன்னிகாதான மந்திரங்களை சொல்லி வாணி கிரகணம் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா? அந்த மந்திரத்தை அர்த்தத்தோடு சொல்லி என் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, ஆனா கடைசியில என்ன செஞ்சீங்க நீங்க? பெண்ணோட உயிர் கற்புன்னு இலக்கணம் சொல்ற ஆண்கள் அந்த உயிருக்கு ஆபத்து வர்ற போது தங்கள் உயிரை கொடுத்தாவது அதை காப்பாற்ற வேணாமா சார்? ஓடி போகிற பேடிகளுக்கு பெண்கள் கிட்ட கற்பை எதிர்பார்க்கிற யோகியதை ஏது சார்? நெருப்பு துண்டுகளாய் மகளின் வாயிலிருந்து வெடிக்கும் வார்த்தைகளை கேட்டு கமலாவும் திடுக்கிட்டு போனாள். வித்யா, அதுதான் அவரு என்று தாய் சொல்ல வந்த விளக்கத்தை காதிலேயே வாங்கிக் கொள்ள விரும்பாமல் தொடர்ந்து தீப்பிழம்பாய் எரிந்து கொண்டிருந்தாள் வித்யா. மணமேடையில அக்னி சாட்சியா மந்திரத்தை சொல்லி தாலி கட்டிய மனைவியின் கற்பை காப்பாற்றுகிற ஆண்மை இல்லாத கணவனுக்கு குழந்தைக்கு தந்தையாகிற அருகதையே கிடையாது சார். தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியாத ஒரு பன்மொழி பேராசிரியரோட மகள்ங்கிறத விட யாரோ ஒரு பெண்ணை காப்பாற்ற உயிர் தியாகம் செஞ்ச அந்த விவசாயியோட மகள்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்று உச்ச ஸ்தாயியில் பிரகடனம் செய்த வித்யா தாயின் பக்கம் திரும்பினாள். அம்மா, மேரேஜ் இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சா? இந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கணுமா? சார், நீங்க அவசியம் என்னோட கல்யாணத்துக்கு வரணும் சார் என்று நிச்சலனமாய் பேசிய வித்யாவை ஏறிட்டு பார்த்தார் சுந்தரம். அன்று நாகபுரியில் மேடையிலே ஆவேச பிரளயமாய் நின்ற அகலிகையாக இல்லை, அந்த அகலிகையின் மகளாக வித்யா அவனது ஈர விழிகளுக்குள் பிரதிஷ்டையானாள். அவரது கண்ணீர் துளிகள் பெண்மையின் உத்வேக பரிமாணத்தை திருமஞ்சனமாக்கிக் கொண்டிருந்தன. ஐக்கன் அவர்கள் எழுதிய ஓர் அகலிகையின் மகள் குடும்ப சிறுகதை முற்றும். அருமையா எழுதியிருக்காருல. அகலிகை கதை நமக்கு தெரியும். சோ அகலிகையினுடைய சாபம் ராமர் பாதம் பட்டு கல்லுல இருந்து பெண்ணாக திரும்ப உருப்பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு அகலிகை விஷயத்த, அகலிகையினுடைய மகள் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த அகலிகைக்கு எப்படி நியாயம் கொடுத்திருப்பாங்கிறத இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலைமையை ஒப்பிட்டு பார்த்து இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான முறையில இந்த கதை அமைக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம கண்கூட தெரியுது. ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி சொல்லக்கூடிய, அல்ல ஃபீல் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய முறையில் அந்த கதை இருந்ததுல கண்டிப்பா ஆசிரியருக்கு நம்மளது மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.